தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தின் ஒப்பந்தத்தை ஜாயா லுகாஸ் நிறுவனம் வென்றுள்ளது. இதற்காக அந்நிறுவனம் குறிப்பிட்ட தொகை தற்போது பேசுபொருளாகியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் புதிதாய் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி ஆட்சிக்கு வந்த தாவேக அரசு ரூபாய் 755.83 கோடி மதிப்பில் தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை அறிவித்திருந்தது. இதற்கான டெண்டர் வெளியிடப்பட்ட நிலையில் பல்வேறு நிறுவனங்களும் அரசிடம் தங்கள் விலைப்புள்ளி விவரத்தினை அளித்தன. இந்த நிலையில் இந்த திட்டத்துக்கு ஜாயா லுகாஸ் நிறுவனமும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனமும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் ஜூன் 22 முதல் பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் எடையுள்ள தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ளது என்றும் இதற்காக 4,41,667 தங்க மோதிரங்கள் வழங்க தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகத்தால் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டது என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இதில் 11 நிறுவனங்கள் தங்களது விலைப்புள்ளி விவரத்தினை தெரிவித்திருந்தன. இதில் 1 கிராம் தங்கத்தின் விலையை தவிர்த்து செய்கூலி, காப்பீடு, போக்குவரத்து, BIS தரமுத்திரை போன்ற அனைத்து கூடுதல் கட்டணங்களுக்கும் சேர்த்து 1 பைசா என ஜாயா லுகாஸ் நிறுவனம் குறைந்த விலை புள்ளியினை அளித்துள்ளது. மேலும் ஒப்பந்த புள்ளியில் பங்கேற்ற பிற 10 நிறுவனங்களிடம் குறைந்த விலை புள்ளி அளித்த நிறுவனத்தின் விலையை ஒப்பிட்டு இசைவு தெரிவிக்க கோரியதில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனமும் இசைவு தெரிவித்துள்ளது. இதனால் ஜாயா லுகாஸ் நிறுவனத்திற்கும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்திற்கும் 70க்கு 30 என்ற சதவீதத்தில் பணியாணை வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதேபோல இத்திட்டமானது பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளான 2026 செப்டம்பர் 15ஆம் தேதி துவக்கி வைக்கப்பட உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது.